இன்றைக்குமே இந்தியாவில் இருக்க ஒவ்வொரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட மிகப்பெரிய ட்ரீம் கண்டிப்பாக இன்ஜினியரிங் தான். இந்த இன்ஜினியரிங் கோர்சஸ் விஐடி ட்ரிபிள்இ, ஏட்ரிபிள்இ அண்ட் எஸ்ஆர்எம் ஜேஇ மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலயமா ஒவ்வொரு காமன் மேனுக்கும் எவ்ரி இயர் தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புளுக்கு ரொம்ப ஈஸியாக கிடச்சிட்ருக்கு. ஆனால் இந்த எக்ஸாம்ஸை கிராக் பண்ணுறது எப்படி, ஃபிசிக்ஸில் நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும், அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப குவிக்காக நான் முதல்ல இந்த எக்ஸாமுடைய பேசிக்ஸை உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ முதல்ல இது ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் அண்ட் இது 2 hours and 30 minutes நடக்கும். அண்ட் ஏட்ரிபிள்இ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு கரெக்ட் ஆன்சரை எழுதுறீங்க அப்படின்னா அதுக்கு 3 மார்க்ஸும் ஒரு ராங் ஆன்சருக்கு நெகட்டிவ் மார்க்கிங்கும் இருக்குது. வேறஸ் விட்டிட்ரிபிள்இ எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு ஆன்சர் கரெக்டாக எழுதுனா யூ கெட் 1 marks அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது. ஸோ தப்பாக எழுதினாலும் மார்க் போகாது. அண்ட் ஏட்ரிபிள்இயை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக உங்களுக்கு 100 questions, மேக்ஸ், ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி மூணுத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா 30 questions அண்ட் ஃபைனலாக இங்கிலீஷில் 10 questions கேட்குறாங்க. விட்டிட்ரிபிள்இ எடுத்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இது எல்லாத்துலேயுமே மேக்ஸில் 40 அண்ட் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் 35 வேறஸ் இங்கிலீஷில் 10 questions அண்ட் இங்கே ஆப்டிடியூட் இருக்குது. ஆப்டிடியூடில் இன்னொரு 10 questions இருக்குது. சரியா? நெக்ஸ்ட் ஃபிசிக்ஸ். ஓகே, இதில் சிலபஸ் எடுத்துக்கலாம். ஸோ ஃபிசிக்ஸ் வந்து சிலபஸ் என்னன்னு தெரிஞ்சால் தான் ஒரு ப்ராப்பர் ஸ்டடி பிளானை உங்களால் ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஸோ சிலபஸை பொறுத்த வரைக்கும் ஏட்ரிபிள்இயில் உங்களுக்கு என்சிஆர்டி இல்லை ஸ்டேட் போர்டு சிலபஸ் டிட்டோவாக கிட்டத்தட்ட அப்படியே தான் இருக்குது. ஓகே, ஸோ ஸ்டேட் போர்டில் நமக்கு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th ஓகே யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் இருக்குது, கைனமேட்டிக்ஸ் இருக்குது, லாஸ் ஆஃப் மோஷன், ஒர்க் எனர்ஜி பவர், சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். அப்படியே வால்யூம் 1. வால்யூம் 2 11th வந்தீங்க அப்படின்னா கிராவிடேஷன், சாலிட்ஸ் அண்ட் ஃப்ளூயிட்ஸ், ஹீட் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ், கைனடிக் தியரி, ஆசிலேஷன்ஸ் அண்ட் வேவ்ஸ். ஸோ எக்ஸாக்ட் 11th போர்ஷன் அப்படியே கொடுத்துருக்காங்க. அண்ட் 12th போர்ஷனுக்கு வந்தீங்கன்னா அகெயின் எக்ஸாக்ட் 12 போர்ஷன்ஸ் ஃபுல்லாகவே இருக்குது. எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், கரண்ட், எலக்ட்ரிசிட்டி, மேக்னடிசம், இண்டக்ஷன், ஏசி, இஎம் வேவ்ஸ், ரே ஆப்டிக்ஸ், வேவ் ஆப்டிக்ஸ், அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ், டுவெல் நேச்சர், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் செமிகண்டக்டர் எலக்ட்ரானிக்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக. ஆனால் இங்கே விட்டி ட்ரிபிள்இ ஓகே, ஸோ விஐடி ட்ரிபிள்இ உடைய ஃபிசிக்ஸ் சிலபஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் ஒரு சில சாப்டர்ஸ் ரெடியூஸ் ஆகுது. சரி, அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே லாஸ் ஆஃப் மோஷன், ஒர்க் எனர்ஜி பவர், சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இதிலிருந்து எவ்ரி இயர் ஹெவியாக கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. வேறஸ் யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ், கைனமேட்டிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இஸ் வெரி வெரி லோ. அண்ட் வால்யூம் 2 வரீங்க அப்படின்னா கிராவிடேஷன், சாலிட்ஸ் அண்ட் ஃப்ளூயிட்ஸ், ஹீட் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ், கைனடிக் தியரி இதுலேருந்துலாம் அதிகமான கொஸ்டின்ஸ் வருது. வேவ்ஸ் அண்ட் ஆசிலேஷன்ஸ்லேருந்து இந்த நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஆர் வெரி லெஸ். இது எல்லாமே நான் அழகாக டேட்டாவோட உங்களுக்கு ப்ரெசென்ட்டும் பண்ணுறேன். சரியா? when it comes to விட்டி ட்ரிபிள்இ ஓகே, இங்கே 12th பொறுத்த வரைக்கும் எல்லா சிலபஸுமே இருக்குது. 12th எதுவுமே அவங்க ரெடியூஸ் பண்ணல. ஸோ 12th இப்போ நீங்கள் ப்ராப்பராக பப்ளிக் எக்ஸாம் படிச்சிங்கனாலே உங்களால் என்ன பண்ண முடியும், விட்டி ட்ரிபிள்இ, ஏட்ரிபிள்இ மாதிரி எக்ஸாம்ஸை கிராக் பண்ண முடியும். ஏன்னா 12th இருந்தால் உங்களுக்கு மெஜாரிட்டி ஆஃப் கொஸ்டின்ஸும் வரப்போகுது. ஸோ 12th ப்ராப்பராக படிச்சிங்கனாலே போதும். சரி சார், இப்போ இதுக்கு ஒரு ப்ராப்பர் ஸ்டடி பிளான் உங்களால் சொல்ல முடியுமா? இது சிலபஸ்லாம் ஓகே, எப்படி நான் இதை படிக்கிறதுக்கு ஒரு ஸ்டடி பிளான்? சரி, நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் முடிச்சிங்கன்னா பேசிக்காக யூ கோயிங் டு ஹாவ் 3 full weeks ஃபார் த ஏட்ரிபிள்இ, விட்டி ட்ரிபிள்இ எக்ஸாம்ஸ். சரியா? ஒரு 3 weeks இருக்கும். ஸோ இந்த 3 weeksல ஃபஸ்ட்டு வீக்கே நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா 11th சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஏன்னா சார் பப்ளிக் முடிஞ்சு அப்போ நான் ரெஸ்ட்லாம் எடுக்க முடியாதா அப்படின்னா இல்லை, வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ரெஸ்ட் எடுக்கிறது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் படிக்க ஆரம்பிக்கும் போதே இதெல்லாம் இருக்கா செக் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட டெக்ஸ்ட் புக்ஸ் இருக்கா? எல்லா டெக்ஸ்ட் புக்கையும் இடையெல்லாம் போட்டக்கூடாது, எடுத்து பத்திரமா வச்சுருங்க. எல்லா டெக்ஸ்ட் புக்கும் ரொம்ப முக்கியம். அடுத்து கொஸ்டின் பேங்க்ஸ் இருக்கா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் ஒரு கலெக்ஷன் மாதிரி வச்சுருக்கீங்களா? ஃபார்முலா ஷீட்ஸ் இருக்கா? அண்ட் ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்குனே தனியாக ஒரு நோட் புக் இருக்கா? இல்லைனா ஒரு நோட் புக் வாங்கி போட்டுக்கோங்க. ஸ்கூலில் பண்ண மாதிரியே இங்கேயும் பண்ணுமா சார்னா ஆமாம், எக்ஸாக்டாக. டிசிப்ளின் தான் இங்கே ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ண போகுது. ஸோ எப்படி நீங்கள் பப்ளிக் ப்ரிப்பேர் பண்ணும்போது 10, 12, 14, 16 மணி நேரம் கஷ்டப்பட்டு படிச்சிங்களோ அதே எஃபர்ட்டை கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு 3 to 4 வீக்ஸுக்கு நீங்கள் போட வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ யூ ஹாவ் டு ஸ்டடி லாங்கர் ஹவர்ஸ் ப்ராப்ளம் சால்விங்காக. ஃபிசிக்ஸில் இருக்க கொஸ்டின்ஸ் அண்ட் ப்ராப்ளம் சால்விங்காக நீங்கள் 3 to 4 hours ஒரு நாளைக்கு டெய்லி கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் உங்களால் ஃபிசிக்ஸில் ப்ராப்ளம்ஸ் ஈஸியாக அங்கே போய் சால்வ் பண்ண முடியும். நம்ம அதிகமாக ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணல, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது வீக் 1 என்னென்ன சாப்டர்ஸ் படிக்கணும்? 11th. ஸோ 11th எடுத்துக்கிட்டிங்கன்னா மோஷன் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன். அதில் என்னென்னலாம் பார்க்கணும்? யூனிஃபார்ம் மோஷன் பார்க்கணும், ஸ்கேலார்ஸ் அண்ட் வெக்டார்ஸ் பார்க்கணும், ரிலேட்டிவ் வெலாசிட்டி பார்க்கணும், ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் பார்க்கணும். அழகாக இப்போ நான் கொடுத்துருக்க டேபிள் இருக்குல்ல, அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்துக்கோ. மோஷன் இன் பிளேன் எடுத்துக்கிட்டேன்னா ப்ரொஜெக்டைல் மோஷன், யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் இதெல்லாம் மிஸ் பண்ணிடாத. லாஸ் ஆஃப் மோஷன் அண்ட் ஒர்க் எனர்ஜி பவர் இது ரெண்டுமே ரொம்ப ஹெவி வெயிட்டேஜ் சாப்டர் இது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டன்ஸ் லா, கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம், லீனியர் மொமெண்டம், ஃப்ரிக்ஷனு, ஒர்க் எனர்ஜி தேரம் செம்ம இம்பார்ட்டன்ட். இந்த டாபிக்ஸ்லாம் திரும்ப இதுலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இதெல்லாம் கிளியராக ஒரு வாட்டி பார்த்துருங்க. சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பேரலல் ஆக்சிஸ் தியரம், பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம்லாம் நீங்கள் நிறைய கேட்டிருப்பீங்க. 11th இம்பார்ட்டன்ட். அது படிக்கணும். சென்டர் ஆஃப் மாஸ் படிக்கணும். ஓகே, ஸோ இது எல்லாமே அகெயின் வெரி இம்பார்ட்டன்ட். ராட் கண்டிஷன், சர்க்குலர் டிஸ்க் எல்லாத்தையும் பார்த்துருங்க. கிராவிடேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா
universal laws of gravitation, Kepler's law, escape velocity, orbital velocity, types of satellite, இது எதையும் மிஸ் பண்ண வேண்டாம். solids and fluidsல viscosity பார்த்துருங்க, types of moduli பார்த்துருங்க, Hooke's law பார்த்துருங்க, Stokes formula, terminal velocity எதுவுமே மிஸ் பண்ண வேண்டாம். சரியா? oscillation and waves சாப்டருக்கு வருவோம். 11th இதான் லாஸ்ட். simple harmonic motion, types of oscillation and damped oscillation, free oscillation and resonance, இந்த conditions இதெல்லாம் அழகா பார்த்துருங்க. thermodynamics, இப்போ நமக்கு thermodynamics, kinetic theory of gases and specific heat capacity மொத்தம் 3 சாப்டர்ஸாக இருக்கும் 11th. இப்போ இங்கே வந்து அது எல்லாத்தையும் அவங்க கம்பைல் பண்ணி ஒரே சாப்டராக ஹேண்ட்ஃபுல் ஆஃப் டாபிக்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க கொடுத்துருக்க டாபிக்ஸும் பாருங்கள், ப்ளஸ் இதெல்லாம் மற்றதும் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிவிடுங்க. 12th வந்துட்டா எக்ஸாக்ட் நம்பர் 12th சிலபஸ் அப்படியே கொடுத்துருக்காங்க. நம்மளனா அவங்க கொடுத்துருக்க எக்ஸாக்ட் சிலபஸ் தான் உங்களுக்கு இங்கே நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் இதையும் பாருங்கள், ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சுக்கோங்க. கூலும்ஸ் லா, எலக்ட்ரிக் ஃபீல்டு, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், காஸ் லா, பொட்டன்ஷியல் டியூ டு பாயிண்ட் சார்ஜ். ஓகே, ஸோ இந்த 12th நான் எப்போ ஸ்டார்ட் பண்ணணும்? செகண்ட் வீக்கே ஸ்டார்ட் பண்ணிடணும். இன்ஃபேக்ட் 2 weeks ஃபுல்லாக நீங்கள் 12th ஸ்பெண்ட் பண்ணணும். சரியா? ஸோ இந்த 2 weeks நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் பியூராக ப்ராப்ளம் சால்விங்காக மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணணும். எடுத்த உடனே ப்ராப்ளம் சால்விங் ஈஸியாக இருக்குமா அப்படின்னா இல்லை, டெஃபினட்டாக இட் இஸ் கோயிங் டு பி டஃப் தான். ஓகே, அப்போ இந்த மாதிரிலாம் டஃப்பாக இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு டீச்சருடைய ஹெல்ப்பும் உங்களில் நிறைய பேருக்கு நிச்சயமாக தேவைப்படும், அதில் டவுட்டே கிடையாது. ஸோ நம்ம 100 லேர்னிங்கில் we will be doing some videos for you to help you out. டெஃபினட்டாக இதுலேயுமே 100 உங்கள் கூட ட்ராவல் பண்ணும். ஈவன் I will be coming taking physics classes for you. இது இல்லாமல் we have plans to conduct crash course too. ஸோ நான் இந்த week 1, week 2, week 3 3 வீக் நீங்கள் எப்படி படிக்கணுன்ற ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன் இல்லையா? ஸோ இந்த 3 வீக்ஸுக்கும் நீங்கள் ப்ராப்பராக அழகாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம கொடுக்குற ஸ்டடி பிளான்ஸ் ஓகே அதை ஃபாலோ பண்ணலாம். ஆனால் இது தனியாக ஃபாலோ பண்ணுறதை நீங்கள் கஷ்டமாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா, you come with us, join the crash course with us and you can study. Okay, so 100 உடைய crash course will play a vital role okay in this. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியாவில் இருக்க ஒவ்வொரு காமன் மேனுடைய மிகப்பெரிய கனவுல ஒன்று தான் இந்த இன்ஜினியரிங் கோர்சஸ். அது இந்தியாவில் இருக்க டாப் மோஸ்ட் காலேஜஸில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு ஒரு 3 வாரம் கஷ்டப்பட்டா அப்படின்னா ஏன் நம்ம அதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது? யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக இதில் நீங்கள் 300% எஃபர்ட்டை போடலாம். சரியா? ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இந்த கிராஷ் கோர்ஸ் அப்படின்னா எல்லாருமே கிராஷ் கோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய கோர்சஸோட அதோட இன்ஃபர்மேஷன், எக்ஸாம்ஸ் பற்றி அப்டேட்ஸோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். until then, goodbye from Ellarume.